ஓகே, ரெடியா? கொடுத்திருக்க டாபிக் வந்து இன்றைய சூழ்நிலை சமூக வலைத்தளங்களின் தாக்கம், அதாவது வெறும் சிரிப்பதற்கா இல்லை சிந்திப்பதற்கா. சமூக வலைத்தளம்ன்றது வந்து இதுல எல்லாமே வரும். யூடியூப், வாட்ஸ்அப், அது இல்லாம மற்ற எக்ஸ், அதர் சோஷியல் மீடியாஸ் எல்லாமே அதில் கவர் ஆகும். ஏன்னா அதை நான் எடுத்தோடனே நான் கிளியர் பண்ணிடுறேன். சிரிப்பதற்கு அப்படின்ற மீனிங்கை நீங்கள் ஃபன்னு எடுத்துக்கலாம். சிந்திப்பதற்குன்றது வந்து நீங்கள் திங்கிங், அது நம்மளை ரொம்ப திங்க் பண்ண வைக்கிது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நீங்களாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இன்றைய சூழ்நிலை அப்படின்ட்டு இந்த டாபிக் கொடுக்க விட்டுருக்காங்க. அதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும் கடைசி 4 மாசமா என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் சுற்றி போயிட்டு இருக்கு. வார், எலெக்ஷன், ஐபிஎல், அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர FIFA வேர்ல்ட் கப், இந்த மாதிரி பல தகவல்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இந்த தகவல்கள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல ஜஸ்ட் ஃபார் ஃபன், இதுக்காக மட்டும்தான் நம்ம ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது இல்லாம வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ரியலாவே உங்களுக்கு இம்பாக்டடா இருக்கா அப்படின்றத இன்னைக்கு நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம தீர்ப்பு வழங்க போறோம். முதல்ல நாம் சிரிப்பதற்காக ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ட்டு பேசுறதுக்காக வந்திருக்காங்க லோக்ஷிதா, நித்ரன் மற்றும் ஏன் இந்த அடைமொழி நான் கொடுத்தேன்றத பின்னாடி நான் விளக்குவேன். இது இல்லாம சிந்திக்கவும் அப்படின்ற டாபிக்கை நான் பேசுறதுக்காக குரு, தருண் மற்றும் கவின் ஆகிய 3 பேர்களும் இது உள்ளார்கள். சரி, இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறேன். நேரம் இல்லை காரணத்திற்காக உங்களுடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப வேகமா இல்ல கொடுத்த நேரத்துல சீக்கிரமா சொன்னீங்கன்னா வெளியில போய் விளையாடலாம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நானும் தீர்ப்பு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். ரொம்ப பாதப்படம் இருக்குது. ஓகே, இப்பொழுது சிரிப்பதற்காக அப்படின்ட்டு நாம் பேச வருவார் லோக்ஷிதா. வணக்கம் நடுவர் அவர்களே, எதிரணி தோழர்களே. இந்த சிறப்பான நாளில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் சிரிக்க மட்டுமே பயன்படுகிறது. ஏன்னா ஸ்கூல், டியூஷன், ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வந்தா தலையே வெடிச்சிரும் போல. ஒரு 2 நிமிஷம் எங்க அம்மா போன் எடுத்து அந்த காமெடி ரீல்ஸ், மீம்ஸ்னு பார்த்தா போதும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே பறந்து போயிடும். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நடுவர் அவர்களுக்கே தெரியும், ஆபீஸ் போயிட்டு வந்தா ரிலாக்ஸ் பண்ணணும்னா ரீல்ஸ் பார்த்தா போதும், அப்படியே மைண்டெல்லாம் ஃப்ரீயா ஆயிடும். ஆபீஸ்ல அப்படிதான் வெளியே டாக்டரே சொல்றாரு ஒரு நாள்ல ஒரு தடவை சிரிச்சா போதும். டாக்டர் கிட்ட போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போகாம தடுக்கணும். அந்த சிரிப்பு சமூக வலைத்தளம் இலவசமாக தருது. இதுக்கு மேல என்ன வேணும்?
ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீல்ஸ் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். எல்லாரும் கூடயும் பாண்டிங்கும் அதிகமாகும். சாங்ஸ், டான்ஸ், ஃபன்னி டப்பிங்னு நிறைய கற்றுக்கலாம். அதனால் சமூக வலைத்தளம் நம்மளை சிந்திக்க வச்சு, குழப்பல சிரிக்க வச்சு, சந்தோஷமாக வச்சுக்குது. அதனால் நான் உறுதியாக சொல்றேன், இன்றைய சூழலில் சமூக வலைத்தளங்கள் சிரிக்க மட்டுமே. வாய்ப்பிற்கு நன்றி. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷம். பெல் அடிக்கிறது இல்லாம போயிடுச்சு. அடுத்ததாக சிந்திப்பதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம குரு ஐயா பேசுறதுக்கு வர போறாரு. இதை நாங்க எதிர்பார்க்கவே வணக்கம் நடுவர்களே. எனக்கு ஆப்போசிட் டீமுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். மோகனுக்கு ஆர்கனைசேஷனுக்கு வணக்கம். அப்புறம் டைலர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்கள் டீம் படி பார்க்கும்போது நான் என்ன பேச போகிறேன்னா, நம்மளோட சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாரும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் அதில் இருக்கிற நம்ம சிந்திக்கலாம். அது ஒன்லி சிரிப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து சிரிப்புக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் வச்சுக்கலாம். பட் பை த வே நம்ம வந்து எங்கேயாவது போகிறோம்னா டக்குன்னு யூஸ் ஆச்சுன்னா நம்ம யூசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது ஏதாவது ஹெல்ப் இது தேவைப்பட்டுச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த 2000 கிட்ஸில் வெர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதாவது யூடியூப்பு, கூகுள், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பல்வேறுகள் இருக்குது. ஸோ என்ன இப்போ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, நம்ம வந்து எதுவும் கிடையாது, நம்ம கற்றுக்கலாம். ஆனால் நம்ம யூடியூப்பு, கூகுள் அது மாதிரி பார்க்கும்போது நம்ம கூகுளில் ஏதாவது டேட்டா வேணும்னா சீக்கிரமாக நமக்கு ஏதாவது கொஷின்ஸு ஸ்கூல்லேருந்தே கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கற்றுக்கலாம். அது போக நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க வருது. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி படி பார்க்கும்போது வாட்ஸ்அப்பு, போட்டிங் கால்ஸு இதெல்லாமும் நமக்கு வேணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான மேண்டேட்டரி திங்ஸ் தான். ஏன்னா நம்மளால இப்போ நானே இப்போ இந்த டிபேட் படிக்கிறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்னால தான் நம்ம எல்லோரும் கனெக்டடாக இருக்கோம், குரூப்டாக டுகெதராக இருக்கோம். ஸோ அதில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இப்போ யாராவது கிட்ட பேசணும்னா நம்மளால் கால்ஸ் வச்சு பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள்ஸு இது மாதிரி சர்ச்சில் வந்து நமக்கு டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஆனால் யூடியூப்பில் வந்து நம்மளால் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். நம்ம அதே போகத்தில் ஷார்ட்ஸ் பார்க்கணும் போது நம்மளால எதுவும் கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து 50 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ஷார்ட் வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட்டாவும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து அது எப்போவுமே ரேண்டமாக பாப் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது மைண்டில் வந்து வரும். யாராவது கேட்டாங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா அப்போதான் ஏதாவது குளோபலாக கம்யூனிட்டிக்கு டுகெதராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா அந்த 50 ஷார்ட்டில் அட்லீஸ்ட் உங்களுக்கு 20 ஷார்ட்ஸ் வச்சு ஞாபகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் போக போக ஷார்ட்ஸ் பார்க்குற டைமை கொஞ்சம் குறைவு பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. பட் நோ ப்ராப்ளம். ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்ல வரேன்னா நம்ம சிந்திக்கும் நமக்கு வந்து சோஷியல் மீடியாஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இதுமாரி இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு
இதில் வந்து மற்றவங்க போஸ்ட் போடுறது தான் நம்மளால பார்க்க முடியும். அவங்களோட இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் வேறான திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க போடுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க உங்களோட ஃபோனோட மெமரியில் கலெக்ட் ஆகிக்கும். அது மாதிரி அது போகிறது வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டேட்டா பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ லோஷிதா சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இப்போல்லாம் வந்து நல்ல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆயிடுச்சு. இப்போல்லாம் வந்து ஐஏஎஸ் ஸ்கூலில் கூட இப்போ டைரி யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து ஜி சூட்டு அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே மேம் அந்த ரெஸ்பெக்டட் டீச்சர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த டீச்சர் படி அவங்க சொன்ன மாதிரியே அந்த யூடியூப்ல இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஹென்ஸ் சொல்ல வரேன், நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து நமக்கு திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அதாவது ரீல்ஸ் பார்க்கறதுனால மண்டை குழம்புதுன்னு சொல்றாங்க. அத தெளிவா விளக்குறதுக்காக எங்க ஆளு சரி மித்ரன் அவர்கள் வணக்கம், நான் சிரிக்க மட்டும்தான். ஏன் முன்னாடிலாம் யாராச்சும் கீழே விழுந்தா அவங்கள தூக்கி விடுவோம். ஆனா இப்பெல்லாம் போனை எடுத்து வீடியோ எடுத்து ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணி ஒருத்தங்க கீழே விழுறத நீ ரீல்ஸ் எடுத்து போட்டு நீ சந்தோஷப்படுவ. ஒரு கால் பண்ணாலும் போன் எடுப்போம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீல்ஸ் பார்ப்போம். எதுக்கு போனை எடுத்தோடனே மறந்துடுவோம். நம்ம அம்மா சொல்லுவாங்க போய் படின்னு. ஆனா ஒரு நிமிஷம் 1 மணி நேரம் ரீல்ஸ் ஏதாவது பார்த்துன்னு இருப்போம். இப்போ இருக்க கிட்ஸுக்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க கண்டென்ட்டை கேட்டால் அவ்வளோ தெரியாது. ஆனா மீம்ஸ் டெம்ப்ளேட்டை கேட்டால் நல்லா தெரியும். ஒரு காலத்துல பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஸ்டோரி சொல்லி நம்மளை சிரிக்க வைப்பாங்க. ஆனா இப்போலாம் நம்ம ரீல்ஸ் பார்த்தாலே சிரிப்போம். இப்போ யாருக்காச்சும் கோபமா இருந்தா கூட ஒரு 2-3 ரீல்ஸ் பார்த்தா கோபம் உடனே போயிடும். முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா அடிச்சா அழுவோம். ஆனா இப்போலாம் போனை எடுத்தாலே அழுவோம். ஏன்னா அதுதான் ஸ்மைலிங் ஃபேக்டரி. ஆப்போசிட் டீம்ல சொல்றாங்க சோஷியல் மீடியா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு. ஆனா அவங்களே ரீல்ஸை பார்த்து சிரிக்கடா செய்யறாங்க. சமூக வலைத்தளங்கள் இல்லை. ஓகே, சோஷியல் மீடியா சிந்திக்க வைப்பதை விட சிரிக்க வைப்பதற்கு தான் உலக சாதனை. அதனால் சமூக வலைத்தளங்கள் சிரிக்க மட்டுமே என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நான் மித்ரனை அவ்வளோ சீக்கிரத்துல நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் எது சொன்னாலும் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்துல புரியாது. அடுத்த நாள் காலையில டிஃபன் சாப்பிடும் போதுதான் எனக்கு புரியும். அது வரைக்கும் நான் இந்த பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அடுத்ததாக இல்லை சிந்திப்பதற்காக அப்படின்ட்டு பேசுறதுக்காக நம்ம வருகிறார் நம் தருண். வணக்கம். எனக்கு ஒரு தலைப்பு வந்து இன்றைய சோஷியல் மீடியா நம்மை சிந்திக்க உதவுகிறது என்று பேச வருகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பார்ப்போம். எனக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து அப்ராடில் இருந்தாங்கன்னா நல்லா ஈஸியாக கால் பண்ண முடியும், ஐஎம்ஓலையோ போர்ட்லையோ. ஏன்னா அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. சப்போஸ் எனக்கு ஃப்ரெண்டு நாடி கூட நான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நான் வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் கூட நானாக பேசிக்கலாம். செகண்ட் வந்து எஜுகேஷன்.
எஜுகேஷனில் வந்து மேமு புக்கு மட்டும்தான் டீச்சர் பண்ணுறாங்க, அடுத்து நோட்ஸ் எழுதி போடுறாங்க. ஆனால் அதை பார்த்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து கற்றுக்கணும்னா நம்ம வந்து ஈஸியாக சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதாவது கிளாஸ்ல நடத்துறத வந்து சோஷியல் மீடியா மூலியமா கத்துக்கலாம்னு சொல்றேன். சவுதி கவர்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க, லைக் விசா ரிலேட்டடா டிராஃபிக் ரூல்ஸ் ஃபைன் பற்றி சொல்றாங்க. அது வந்து நம்ம 2 to 3 மினிட்ஸ்லயே இல்லைன்னா 5 மினிட்ஸ்லயே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சோஷியல் மீடியா வந்து சிந்திக்கிறதுக்கும் டெவலப் பண்ணுற நாலேஜுக்கும் நல்லதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து திறமைகளை வெளிப்படுத்துதல். முன்னாடி சினிமா நடிக்கிறதுக்கு எல்லாருமே எல்லா அத்தாரிட்டிகிட்டையும் கேட்பாங்க, நான் வந்து இந்த படத்தில் நடிச்சுக்கலாம்னு கேட்பாங்க. ஆனால் சோஷியல் மீடியா வந்த பிறகு நம்ம என்ன நம்மளாவே டான்ஸ் பண்ணுறது இல்லைன்னா சிங் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டோம்னா, சப்போஸ் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா அந்த அத்தாரிட்டியே நம்ம டோரை தட்டுவாங்க. எதுக்குன்னா இந்த படத்துக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க, ஏன்னா இந்த வீடியோ வைரல் ஆனதுன்னா நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லி அருமையான பாயிண்ட். வேலை வாய்ப்பு. முன்னாடி வேலை வேண்டும் என்றால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் போய் ரிசியூமை போய் கொடுப்போம். ஆனால் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு வந்து அந்த ரிசியூமை வந்து அந்த ஜிமெயிலேயே போஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ எடுக்கனாலே ஜிமெயிலேயே அந்த கூகுள் கிளாஸ்லேயே பண்ணுறது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் கம்பெனியில் ஈஸியாக ஏறிடலாம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கன்க்ளூஷன், நம்ம வந்து பசுக்கு தண்ணி கொடுக்குறோம், அது நமக்கு வந்து பால் கொடுக்குது. ஆனால் நம்ம வந்து பாம்புக்கு பால் கொடுக்குறோம், அது வந்து விஷத்தான் தருது. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா வந்து நம்ம என்ன நல்லதாக அமுக்கணும்னா நல்லதாக நமக்கு கிடைக்கும், கெட்டதாக அமுக்கணும்னா கெட்டதாக கிடைக்கும். நன்றி. இல்லை, இந்த வாதம் தப்பு, நம்ம தருண் பேசினது சரியில்லை அப்படின்னு எதிர்ப்பு வாதம் வைக்கிறதுக்காக நம்ம நிஷ்வந்த் பேச போறாரு. தாயை சொல்லல நவரசன் இல்ல, நான் அப்பயே சொல்லல நவரசன் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் எதிரணிக்கும் நடுவர்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் சமூக வலைத்தளங்கள் இல்ல சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா எப்படி நம்ம வந்து சிரிக்க வைக்குது நம்ம பேச போறோம். ஸோ நம்ம வந்து காலங்காலத்துல ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் வந்து உட்காந்து அம்மா படி ஸ்ட்ரெஸ் கொடுத்து டியூஷன் போயிட்டு கடைசியில வந்து உட்காந்தா அப்பயே திருப்பி படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கடைசியில பெட் படுக்கும் போது 2-3 ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த சந்தோஷமே வெகு தனி. அப்புறம் காலையில 7:30 மணிக்கு ஸ்கூல் போயிட்டு 7 மணிக்கு போயிட்டு அப்புறம் 2 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் சோசியல், மேத்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில வீட்டுக்கு வந்து அந்த ரீல்ஸ் பாக்குற அந்த குட்டி நாய்கள் பண்ற அந்த இது அந்த குட்டி நாய் அப்புறம் நம்ம விஎஸ் பாபு வந்து டிஎம்கே கொளத்தூர் தொகுதி வந்து எவ்வளவு மனசு குளிர்ச்சியா இருக்கும். எது அந்த தீய சக்தி. அப்புறம் இன்னொரு குறிப்பா சொல்றது என்னன்னா, நம்மளோட விஷால் அண்ணா கத்தார் இருக்காங்க. இந்த சோசியல் மீடியால நான் வந்து இந்த சந்தோஷமா பாக்குறது வீடியோ ரீல்ஸ்லாம் நான் வந்து ஈஸியா அண்ணாக்கு நான் வந்து அனுப்பிச்சுட முடியுது. அவங்களும் ஜாலியா ரியாக்ட் பண்ணி நாங்க வந்து நல்ல இன்னும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் இருக்கு எங்க 2 பேருக்கும்.
விட்டு விட்டு உட்கார்றாங்க, பதட்டப்படாதடா ஏங்க. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் முடிச்சு டியூஷன்லாம் முடிச்சு அந்த ப்ரெஷர்ல கடைசியில வந்து உட்காந்து ரீல்ஸ்ல திருப்பி சிந்திங்கன்னு சொல்லி அதுலயும் சிந்திக்கிறது இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கேதர் பண்றதுல என்ன நியாயம் இருக்கு? அதுலயாச்சும் கொஞ்சம் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும்ல. பிளஸ் அப்புறம் கடைசியில நான் என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியா வந்து ஒரு அன்யூசுவல் பார்ட் மாதிரி. அங்க வந்து நீங்க என்ஜாய் பண்றது வந்து என்ஜாய் பண்ணி நீங்க என்ன முடிவு எடுக்கணும்னா, நீங்க வந்து என்ஜாய் பண்றது இல்லைன்னா நீங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறது தான் நீங்க முடிவு பண்ணணும். ஸோ நீங்க அப்கோர்ஸ் எல்லாரும் போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல போய் என்ஜாய் தான் பண்ணுவீங்க, சும்மா உட்கார் போகிறது இல்லை. அதான் வந்து சோஷியல் மீடியாவோட மெயின் கோர். தேங்க்யூ. இப்பொழுது எதிர்வாதம் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நான் சோஷியல் மீடியா வெறும் திங்கிங்காகங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். இப்ப மித்ரன் சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் பீப்புள் எல்லாம் கீழே விழுவுறது, அடிபடுறது, அதெல்லாம் அவர் பார்த்து ஃபனியா நினைச்சுக்கிறாருன்னா அது வந்துட்டு சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம ஹியூமன் சைக்காலஜியை சேஞ்ச் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் ஆங்கிரியா இருக்கும் போது அந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்து நம்ம வந்துட்டு கூல் டவுன் ஆயிட்டோம்னா நம்ம எதனால ஆங்கிரி ஆனோம், நம்ம மேல தப்பா மற்றவங்க மேல தப்பாங்கிறது ரியலைஸ் பண்ண முடியல. நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ரீல்ஸ் பார்த்தா அதுக்கு பதிலாக நம்ம போய் விளையாடலாம். அதில் இருக்கிற ஹாப்பினஸ் தான் ரியல் ஹாப்பினஸ். ஸோ லெட்ஸ் யூஸ் சோஷியல் மீடியா நாட் ஜஸ்ட் டு லாஃப் பட் டு திங்க். ஆமாம், தெர் இஸ் ஃபேக் நியூஸ் அண்ட் டைம் வேஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் யூசர்ஸாக இருக்கணும், ஸ்டாப் யூசர்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது உங்களை போய் விளையாட சொல்றாங்க டைம் பாஸ். இப்ப சோசியல் மீடியா சிரிக்கிறதுக்கு மட்டும் வந்ததுன்னா ஏன் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் பிஎம் கிட்ட எல்லாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் சிரிக்கிறதுக்காக இல்ல, நியூஸ்க்காக. பிரெயின் ஒரு பிரெயின் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு போர் அடிக்கும். அந்த பிரெயின் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து வளரும். சோசியல் மீடியா நமக்கு 2 ஆப்ஷன்ஸும் தருது, நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஈஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் யூடியூப், எக்ஸ், லிங்க்டின், டெட் டாக்ஸ் அதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 10 வயசு பெர்சன் வந்துட்டு நாசா லான்ச் லைவா பார்க்கலாம், இல்லாட்டி கோடிங்க ஒரு 2 மினிட் ரீல்ல கத்துக்கலாம். இது வந்துட்டு சோசியல் மீடியா வந்துட்டு அவேர்னஸையும் சோசியல் சேஞ்சையும் ரேஸ் பண்ணுது. சேவ் வாட்டர், மென்டல் ஹெல்த் அவேர்னஸ், இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகுது. இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ குரூப்ஸ் ஆஃப் ஸ்கூல் நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஜிசூட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நம்ம நல்லா படிக்கலாம். ஆச்சு. தேங்க்யூ. நன்றிப்பா. உங்களுடைய வாத விவாதங்கள் எல்லாத்தையும் முன்னெச்சு எனக்கு இப்போது தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. டேய் நீ இப்பெல்லாம் பண்ணாதடா டேய். தீர்ப்பதற்காகவே சோஷியல் மீடியா ஒன்லி ஃபார் லாஃபிங் அண்ட் ஃபன் அப்படின்ட்டு இந்த தரப்பினர் வந்து பேசினாங்க. நிறைய விஷயங்கள்ல சொன்னாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவொடனே எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் இந்த மாதிரி எல்லா ரீல்ஸ் இல்லை வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது பல டைம்ஸ் அது நம்மளை மீறி 5 நிமிஷம் எடுக்கிறதெல்லாம் பல நிமிஷங்கள் இல்லை பல மணி நேரங்களாக நம்மளை மீறி போயிட்டு இருக்கு. அது இன்னும் உண்மைதான். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கு. அது எந்த வகையான ரீல்ஸாக இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு டான்ஸ் ரீலா இருந்ததுன்னா அந்த டான்ஸ் ரீல பார்த்து ஒருத்தங்க டான்ஸ் கத்துக்கணும்ன்ற விருப்பத்தை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதை அவங்க ப்ராப்பரா அந்த ஒரு இடத்துல இருந்து அவங்களுடைய திறமைய வந்து அடுத்து ஒரு ஃபுல் வீடியோ பார்த்து அவங்களுடைய
இது டான்சிங் ஸ்கில்லோ இல்ல ஒரு சிங்கிங் ஸ்கில்லோ டெவலப் பண்ணிக்கிட்டா அது இன்னும் ஃபர்தரா ஒரு growth இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து அவங்க பேசினவங்க ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதாவது இருப்பா கேட்டேன் நீ யோசி நாளைக்கு இருப்பா ஒரு நீ சொல்லுப்பா நீ யோசிப்பா ஏய் வெட்டு தரவானிக்கா பாய் அதாவது ஒரு சில பரீட்சைகள்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு சில நோட்ஸ் இல்ல ஒரு சில எக்ஸாம்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ரீசன் என்னன்னா பல இடத்துல நிறைய பேரால ஒரு புக்கை வாங்கி அவங்களால படிக்க முடியாது. அவங்க அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல ஒரு ஜேஇ மெயின்ஸோ ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு எக்ஸாம் அதுக்கு நீங்க ரெடி பண்ணணும்னா பல லட்சங்கள் நீங்க செலவு பண்ணி பண்ணணும். அதெல்லாம் நீங்க போய் அந்த கிளாஸ்ல சேர்ந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பண்ண முடியும்ன்றதெல்லாம் எல்லாராலும் சாத்தியமே கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு டேட்டா வாங்கி அழகா யூடியூப் மூலியமா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு 2 ஹாலிவுட் மூவி வந்துச்சு. யாராவது நோட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. உனக்கு தானே தெரியும். சொல்றேன் கேட்டுக்கோ, நைட்டு போய் பாரு. சொல்லு. மண்டைய பிச்சுக்கிட்டு தான் வருவேன் நாளைக்கு. 2 ஹாரர் மூவி அப்சஷன் பேக் டோர்ஸ் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படங்களையும் எடுத்தவங்க ஒரு யூடியூபர்ஸ். அவங்க யூடியூப்ஸ்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி பல நாட்கள் அவங்க வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு அவங்களுடைய 20வது வயசுலயும் 28வது வயசுலயும் ப்ராப்பரான பணமே இல்லாம அவங்க கிட்ட இருந்த மினிமம் லெஸ் தென் $1 மில்லியன் மட்டும் போட்டு எடுத்த இந்த படங்கள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா நம்ம சவுதி தியேட்டர்லயும் ஓடுது. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள். சோ பேஸ்ட் ஆன் திஸ், அதாவது இந்த சமூக வலைத்தளம் இந்த சோசியல் மீடியா எல்லாருக்குமே அது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. அதுக்கு மேலேயும் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் உங்களுடைய ஃபியூச்சர்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் கொடுக்குது. சோ இது 2க்குமே தேவையான விஷயங்கள் தான். அதை நீங்க எப்படி நம்ம தருண் சொன்னாரோ அது ஒரு கத்தி மாதிரி. அதை நீ எப்படி யூஸ் பண்றியோ அது உனக்கு அப்படி கிடைக்கும். சோ இது சிரிப்பதற்காகவும் மட்டும் இல்லாமல் சிந்திப்பதற்காகவும் என்று கூறி இந்த தலைப்பை இந்த விவாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீர்ப்பு என்னது? நியூட்ரல். ஆக மொத்தத்துல நியூட்ரல். 2 ஜட்ஜுமே நியூட்ரல் நியூட்ரல். இந்த பக்கம் குத்து அந்த பக்கம் குத்து. ஆனா ஒண்ணுப்பா, உட்காரு, யாரும் நிவராதீங்க. இந்த சேர் இருக்கு தெரியுமா, நான் கூட யோசிச்சேன் இது வரைக்கும் நம்ம ஜட்ஜெல்லாம் ஏன்டா இப்படி கொஞ்சம் அப்படியே ஈஸ்வரன் இருந்தாரு, அவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலா பேச இருந்துச்சு. இந்த சீட்டு தான் அவங்க அப்படி பேசுகிறது. இப்படி இப்படி அப்படின்ட்டு. ஆனா அடுத்த சாலமன் பாப்பையா வந்து பிரதாபங்களே இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கான்றது. அடுத்து நீங்க பேச போறீங்க, நீங்க வாங்க இங்க எங்க வா பிரதாப். அதே மாதிரி சூப்பரா பேசின கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரினா வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் டீ போடுறதுக்கு. பால் வாங்கிட்டு மாடு இப்பதான் பால் கறந்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அப்புறம் டீ போடுவாங்க. இப்போ வந்து கிட்ஸுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு காஞ்சி போய் கருவாக இருக்கிற கிட்ஸுக்காக இப்போ வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த சேர்ஸ் இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டா போவாங்க.